Amen.
இஸ்ரேல் மக்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமுக்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய எத்தானி மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் கூடினர். இஸ்ரேலில் பெரியவர் அனைவரும் வந்தனர். குருக்கள் வேலையை தூக்கிக் கொண்டனர். ஆண்டவரின் வேலை சந்திப்பு கூடாரத்தின் தூய கலங்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் எண்ணவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் வேலைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை வேளையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் தெருவுகளின் இறகின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருவுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் பிரித்து பேழையும் அதன் கண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகள் தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரே மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஓர் மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் ஆட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பங்குவரி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்ரதாவில் இருப்பதாக கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம். வாருங்கள், அவரது திருவடி தாங்கி விழுந்து பணிவோம். ஆண்டவரே, உம் விடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மார்க் 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் படிக்க கேட்டோம். ஆண்டவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். அன்பிற்குரியவர்களே, இதே முதல் வாசகத்தில் சாலமோன் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகின்றார், ஒரு கோவிலை கட்டுவதை பார்க்கின்றோம். அந்த கோவிலில் திருத்துவத்தை, அந்த உடன்படிக்கை மேடையை அந்த கோவிலில் கொண்டு வருவதை பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீதிகளில் செல்கின்றார். அவரை தொட்ட அனைவருமே குணமடைகின்றார். அன்புக்குரியவர்களே, சில நேரம் நாம் ஆண்டவரை ஒரு இடத்தில் இருக்கின்றார், அந்த இடத்திற்கு நாம் அனைவரும் சென்று அவரிடம் செவிசாய்க்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும், அவரை கண்டுகொள்ள முடியும் என்று நினைக்கின்றோம். ஆனால் பல நேரம் மறந்து விடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவாக ஒவ்வொருடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதனால் அவருடைய கூறுகின்றார், நீங்கள் ஆண்டவர் வாழும் இல்லங்களாக இருக்கின்றோம். நாம் அனைவருமே நம்முடைய உடலானது ஆண்டவர் தங்கி வாழ்கின்ற இல்லமாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்மோடு உடனே இருக்கின்றார். நாம் அந்த ஆண்டவரை கண்டுணர்கின்றோமா? இதை வச்சு வாசகத்தில் பார்க்கின்றோம். ஆண்டவர் செல்கின்ற இடங்களெல்லாம் பல மக்கள் வந்து அவரை தொட வேண்டும், அவர் என்னுடைய நோயை குணமாக்க வேண்டும், அவருடைய ஆணையை தொட்டாலே போதும் நான் குணமடைவேன் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் சென்றார்கள், தொட்டார்கள், குணமடைந்தார்கள். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் நற்கருணை தன்னுடைய கருத்தில் வாங்கி நாம் உணவாக உண்ணுகின்றோம். நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய அனுபவத்தை அனுபவிக்கின்றோமா? நம்முடைய சோதனைகளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிற இறைவன் நம்மோடு இடத்தில் இருக்கின்றார். நமக்கு நம்முடைய பாதையை எவ்வாறு செல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகின்றோமா? நாம் சொல்லி பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் கூறப்படுவது போல, இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஒவ்வொருடைய பொறாமை என்கிற நோயையும், பகிர முடியாத நோயையும், பேராசை என்கிற நோயையும் குணப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். எப்போது என்றால், நாம் இறைவனை கண்டுணர்கின்ற பொழுது, இறைவன் என்னோடு இருக்கின்றார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்கின்ற பொழுது நம்முடைய நோய்களை குணமாக்க தயாராக இருக்கின்றார் இறைவன். நாம் இறைவனை கண்டுணர்கின்றோமா? திருப்பலி வழியாக அந்த இறைவனை கண்டுணர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் திருப்பலிக்கு அளிக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய அருள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக.
அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளமும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொண்டோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழைகளை எல்லாம் தந்தையாளர்களுக்கு ஏற்றதாக கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வளர்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அடையாளமாக மாறிடுங்கள். புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அது தகுதியும் நீதியும் மானது. அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியார் உடலெடுத்து கன்னிமரியாக பிறந்தார். அவர் ஒரு திருவுள்ளத்தை நிறைவேற்றி இந்த மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விழித்து பாடுபாட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வாழ்ந்த புனிதரோடு அனைவரோடு சேர்ந்து நாமும் ஆட்சியை உரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் அசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை தூயாமை தூய்மையத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை ஒளிந்து வாழ்க்கை நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவார். அவர் பாடுபடப்படக்கூடிய நம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து ரெண்டு செலுத்தி அதை பிட்டு தம் சிறந்து எடுத்து கூறினார். நடைபெறும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுப்படும் என் உடல். அவர் நம்மை எழுப்பினதே கிண்ணத்தையும் எடுத்து வைக்கவாக நன்றி கூறி தாம் சீடர்களை படித்தவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவின் பிழைப்பு கூட்டு வாழ்வதன் உதவி தொழிலும் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். உம் திருமணத்தின் கூலியும் தந்தங்களுக்கு ஏற்றிக் கொண்டிருந்தவை நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் உள்ளத்தில் பங்குள்ளவைகளை ஆவியாக சேர்க்க வேண்டும் என்று ஆணையிடம் என்று ஆடுகின்றோம். அனைவரும் எழுந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நினைவு கொண்டிருடும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆய்வீட்டு எங்கள் துணையாக சுசிராதவர்கள் சுதீஷ் எல்லா தமிழ்நிலை அனைவரும் திருவை நிறைய செய்திருக்கும் நேரிட்டு மேலும் உள்ள சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் என சிறப்பாக இன்று நாங்கள் தெரிவிக்கின்ற அனைத்து ஆத்மாக்களையும் அருமையான ஆத்மாக்களையும் எங்கள் குடும்பங்களிலே மடித்த அனைத்து ஆத்மாக்களையும் உத்திரிகை சந்ததியில் நினைத்த ஆத்மாக்களையும் உரிவிலை சிதைந்த அனைத்து ஆத்மாக்களையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது விரக்கமாய் இன்னும் சிறப்பாக இன்று இதனுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியம் குறிப்பாக பேட்ரிக் மெர்லின், ராஜ் மரியா, சகாய மேலே, அல்போன்ஸ் சூசைராஜ், என்ட்ரன் டேனியல், ஷாலினி, அந்தோணிதாஸ், கிறிஸ்டின் அனைவரையும் ஆசீர்வதித்து இதேபோல ஒவ்வொருவருமே ஆசீர்வதிக்கக்கூடிய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணரக்கூடியவர்களாக வாழக்கூடிய ஆட்சியை அளித்திடும். எங்கள் அனைவரும் மீது விளக்கமாய் மரியா அவருடைய விடவரான யோசேப்பு திருத்துகிறார். இவ்வுலகில் உணர்ந்தவராய் நடைபெறும் நாம் எல்லையும் வாழ்வோம் உறுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்துவையாக புகழ்ந்தே வருவருள்ள உண்மையும் என்று ஆடுகின்றோம். இவர் வழியோ இவரோடு எல்லாம் வல்ல இவராகிய தந்தையே, தூய ஆவியானவரே, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் நடுநிலையாக அறிவிக்கப்பட்டதை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிலே எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை இணைத்திருப்பதை நிமித்தம் வாழ்நாளில் அமைதியை கண்டுகொள்வதற்கு கொண்டாடுகின்றோம். உதயத்தின் உதவியால் நான் எப்போது விடுதலை பற்றி ஆதரவு விளக்கம் இடமாயிருக்குமாக நாங்கள் பெறுவதற்காக இமைக்காக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று முடிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உங்கள் திரு அவை நம்பிக்கை கண்டோம் எங்கள் திரு உள்ளத்திற்கு என்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென். ஆண்டவருடைய வேதங்களோடு என்று இருக்குதான். ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒரு அமைதியை கண்டுகொள்வோம். சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செவரை, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். இவரே பல நோய்களை குணப்படுத்துவர், நம்மோடு உடனிருப்பவர், நமக்குள்ளே இருப்பவர், நம்மை வழிநடத்திக் கொண்டிருப்பவர். செவரைகளுக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க அவர்கள் இன்பங்களில் துன்பங்களிலும் இறைவன் இருக்கின்றார் என்பதை உணரக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்ள வேண்டியதற்காக சிறப்பாக ஜபிப்போம். பின்னுடைய தந்தையே போற்று வருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும் மானிடருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக. ஏனெனில் வெறும் கையருக்கு அவர் நிறைவழி பசியுற்றோரை நன்மை நாள் நிரப்பினார். நன்றி கூறி இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுள்ளமாடியிலே அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்கும் நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய 40ஆம் திருமண ஆண்டு விழாவையும் 17ஆவது ஆண்டு விழாவையும் 41வது ஆண்டு விழாவையும் திருமண ஆண்டு விழாவையும் 1வது திருமண ஆண்டு விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும், குறிப்பாக பேட்ரிக் மெர்லின், ராஜ் மரியா, சகாய் மேரி, அல்போன்ஸ், ஹுசைன் ராஜ், இன்ஃபன்ட் டேனியல், ஷாலினி என் சிறப்பாக தன்னுடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆண்டனிதாஸ் கிறிஸ்டின் அவர்களுக்கும் இறைவன் நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும் தொடர்ந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டுவதற்காகவும் இந்த நேரத்தில் ஒரே குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை மன்றாடுவோம். பின்னுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். இறை அன்னை அவர்களோடு உடனிருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் இவர்களுக்காக இறைவனிடம் பற்றி பேச வேண்டும் என்பதற்காக அந்த அன்னையோடு சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருச்சினியாகிய இயேசுவும் ஆசைப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் விலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பையும் அருளையும் பெற்றுக் கொண்டவர்களால் அதனை பிறருக்கு கொடுக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி.
தயவாய் அனுபவிக்கிற ஒரு நன்மை ஆசிரியர்கள் இன்னும் அதிகமாக செலுத்துள்ளார் உறவை இன்னும் சிறப்பாக காட்டும் அருள் புரிகிறார். நீங்கள் உள்ளத்திலேயே உடல்நலம் உறவினரால் ஆதரவு பெற்று எல்லாருக்கும் வல்லலாய் எல்லோருக்கும் நல்லவர்களாய் அன்பும் சமாதானம் நிலோடி வாழ்வார்கள். எல்லாம் தந்தை மகன் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவாராக. இப்படி நில்லு மாமா, இப்படி வா. இப்படி வா. தள்ளி வந்து